ஹலோ மக்களே, மே 11 சலங்கையாளி ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பூமி வெளியே நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியே எங்கெங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆதாரம் கிடைச்சும் அப்பா கிட்ட இப்படி காட்ட முடியலையே, ஒரு நிமிஷம் அப்பா பார்த்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூர்வா வராங்க. அவங்களும் நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க பூமி முன்னாடி. பூமி, நீ எதுக்கு வந்த? உன் அப்பா பாக்குறதுக்கு உன் அப்பா கிட்ட ஓ கேமரா ரெடி ஆயிடுச்சா, ஓ கேமரா ஆதாரத்தை காட்ட தான் வந்தியா பூமி நீ அப்படின்னு சொல்லி நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா பூமி கிட்ட பேசிட்டு, அதுக்கு அவசியமே இல்லை பூமி, நானே என் மாமா கிட்ட நடந்தது எல்லாம் உண்மையும் நான் சொல்லிட்டேன். நான் உங்களை ரொம்ப காதலிச்சேன் மாமா, உங்களை அடையணுங்கிறதுக்காக நான் தான் என் கையால சோபச்சந்திரா அக்காவை கொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனாலதான் மாமா என்னை கொலை பண்ண கழுத்தை நெரிச்சு கொல்ல வந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல அதுக்கடுத்து விட்டுட்டு நான் இனிமேல் சோபா இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் மாமாவே தூக்கு போட்டுட்டு சாக முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நான் தான் போய் காப்பாத்தி இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு பூமி சொல்றாங்க, இதெல்லாம் நீ என்ன நம்ப சொல்றியா அபூர்வா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனா? ஏன் அப்பா நீ அம்மாவை கொண்டது நீ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட்டு போனாங்க. அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது. என் அப்பாவுக்கு நீ தான் என் அம்மாவை கொண்டு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே உயிரை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா பூமி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்றாங்க. அதுக்கடுத்து வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. அதாவது சரச்சந்திரா போன்ல ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு தெரியுமா? இந்த மீரா நான் தான் கேபியை கொலை பண்ண பார்த்தேன், அது உனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எப்படி என்னை மன்னிக்க மாட்டேன். அந்த வீடியோவை மட்டும் வச்சுட்டு ஆடியோவை இவங்க மார்ஃபிங் பண்ணிடுறாங்க. மார்ஃபிங் பண்ணி இவங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, என் சோபாவை கொண்டது இந்த ராட்சசி அபூர்வா தான், இந்த பூமியும் கேபியும் எனக்கு நிறைய வாட்டி இந்த உண்மையை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால நிரூபிக்க முடியல. இப்ப அவ வாயாலே ஒத்துக்கிட்டா, இதுக்கு மேல நான் சோபா இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன், இதுக்கு மேல இந்த அபூர்வா கூட நான் வாழ மாட்டேன், அதுக்கு நான் என் உயிரை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ரெக்கார்ட் பண்ணாங்கங்கிற மாதிரி அந்த ஆதாரத்தை எடுத்து போன்ல எடுத்து காட்டுவாங்க. உடனே பூமியும் அதை வாங்கி பார்ப்பாங்க. உடனே எல்லா ஆதாரமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல, என் சோபாவை கொண்டது இந்த ராட்சசி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், நான் எதுக்கு இவளோட வாழணும், நான் இவளோட வாழ போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்த மாதிரி இவங்க மார்ஃபிங் பண்ணிடுவாங்க. உடனே நான் சொல்றதுலதான் உனக்கு நம்பிக்கை இல்லை, வீடியோ பார்த்துமா பூமி உனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லி அழுதுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பவும் மாமா வீட்டுக்கு தான் போறாங்க, வேணா வீட்டுக்கு போய் இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டு, இதுக்கு அடுத்து நீ காட்டினாலும் என்ன பண்ண போறாங்க, மாமா திரும்பியும் சாகதான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொன்னதை கேட்டே சாக முயற்சி எடுத்தாங்க. இப்போ நான் இப்படி சித்திரவதை பண்ணி தான் சோபச்சந்திரா அக்காவை கொலை பண்ணேன்னு மட்டும் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தாங்கன்னா அவங்க திருப்பியும் அவங்க மேல பெட்ரோல் ஊற்றி தான் நான் கொளுத்தினேங்கிற உண்மை அவங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க திரும்பியும் சாகதான் முயற்சி பண்ணுவாங்க. உனக்கு உன் அப்பா சாகணும்னா நீ போ பூமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் இப்பவே மாமா கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அப்பா திரும்பியும் சாக போறது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த நேரத்துல இவங்க மீராவை சாரதா மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குக்கு வர சொல்றாங்க. மீராவும் பார்க்குக்கு வராங்க. சாரதா பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீரா வந்தோன்னே தையத்தக்கான்னு குதிக்கிறாங்க. என்ன உன் பையனை அவமானப்படுத்தினது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னானா? அம்மாக்கும் மகனுக்கு வேற வேலையே இல்லையா? என் புருஷனை அடையணுங்கிறதுக்காக நான் மட்டும் என் புருஷன் இறந்துட்டான்னு சோகத்துல இருக்கணும், ஆனா நீ மட்டும் என் புருஷனை மறைச்சு வச்சுட்டு நல்ல சிலை கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு தாலி எல்லாம் போட்டுட்டு மினிக்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கையமையன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்க குடும்பம்லாம் ஒரு குடும்பமா? அடுத்தவங்க குடும்பத்தை அழிச்சு வாழணும்னு நினைக்கிறீங்க? நீங்கெல்லாம் எப்படி நல்லா வாழ்வீங்க? உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு வருமா? நீங்கெல்லாம் எப்படிதான் இந்த மாதிரி பண்றீங்களோ? இந்த மாதிரி பண்றதுக்கு வாழாமலே இருக்கலாம், நீங்கெல்லாம் செத்துடலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப சாரதாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுவாங்க மீரா. ஒன்று அதுக்கு அடுத்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ சாரதா நான் என்ன எனக்கு ஒன்ன மாதிரி பேச தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு பலாருன்னு ஒரு அறை விடுவாங்க பாருங்க கண்ணத்திலேயே. மீராக்கு மீராவை பலாருன்னு அடிச்சிருவாங்க. சாரதா அடிச்சுட்டு, என்ன நான் எப்பவும் அமைதியா போறேங்கிறதுக்காக நீ என்ன பேசினாலும் நான் பொறுத்து போவேன்னு நினைக்கிறியா? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை நீ ஆஃபீஸில் போய் அவமானப்படுத்தி இருப்ப, நீ என்ன வேணாலும் பண்ணி என் பையன் மேலே கையை வச்சா நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியான்னு சொல்லி அதுக்கடுத்து அவங்க பண்ணது எல்லாத்தையுமே சொல்லி கட்டிடுவாங்க. யாருக்கு யார் புருஷன்? என் வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நான் போட்ட பிச்சை வாழ்க்கையில தான் நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நான் விட்டு கொடுத்தனால தான் இருக்க,
நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியா இல்லை நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணனா கேப்பிய? நான் முதல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து 2 பிள்ளைய பத்து அதுக்கப்புறம் தான் நீ உனக்கு நான் பிச்சை போட்டிருக்கேன் என்னோட வாழ்க்கைய. அதை நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணுமே தவிர என் மேலேயே நீ கோபப்பட்டு இருக்கே. ஏன் எனக்கு போலீஸ்ல கேஸ் கொடுக்க தெரியாம இருக்கா? உன் மேல கேஸ் கொடுத்திருந்தா உன் கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம என்னமோ யார் பணம்? உன்னோட பணமா? இல்லையே, நீயோ உன் அண்ணா வீட்டுல சம்பாதிச்ச சொத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏன்னா அப்படியா? என் பையன் சம்பாதியத்துல என்ன மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறான். என் பையனை பத்தி தப்பா பேசுறியா நீ? என்னமோ சொன்னி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுமா? அவளுக்கு 2 கோடி நீயா கொடுத்த? என் பையன் கொடுத்தான். என் பையன் கொடுத்து அவ உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினது என் பையன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் சொல்றாங்க. உன் பையனா உழைச்சு இல்ல உங்க குடும்பத்தாளுங்க உழைச்சு உன் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தினாங்களா? என் பையன் காப்பாத்திட்டு அதை வெளியே கூட யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இது அந்த குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னது என் பையன். அவனையே நீ அவமானப்படுத்துற. அவன் ஒரு சுயநலவாதியா? இப்ப நீ சுயநலவாதியா இல்ல என் பையன் சுயநலவாதியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்னா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் போட்டு டப்பு 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 டப்புன்னு சாதை உடைக்கிறாங்க. சுத்தி பார்க்கல இருக்கிற எல்லாரும் மீராவை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மீராக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. அதுக்கடுத்து இப்ப கூட கடைசியா கூட கேபி உயிரோட இருக்கிறது என் பையனுக்கு தெரியாது, எனக்கும் என் மருமகளுக்கும் மட்டும்தான் தெரியும். நாங்க தான் கேபி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அவரை மறைச்சு வச்சுட்டு இருந்தோம். கடைசியா அவர் உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த இசை சூர்யா கொல்ல வந்தான். அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் என் பையனை அனுப்புனேன். உன் பையன் காப்பாத்தினானா? இல்ல என் பையன் வந்துதான் இன்னைக்கு நீ இப்ப தாலின்னு ஒண்ணு சுமந்துட்டு இருக்கியா, அதுக்கே என் பையன் போட்ட பிச்சை தான். என் பையன் மட்டும் அன்னைக்கு உன் புருஷனை காப்பாத்தலன்னா இந்நேரத்துக்கு நீ எப்படி இந்த தாலியை போட்டுட்டு இருப்பா? அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து மீராக்கு ரொம்பவே அவமானமா வருது. அதுக்கடுத்து ஏங்கிங்க அழ ஆரம்பிச்சிடறாங்க. மீரா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். என் பையன் கிட்ட ஒழுங்கா போன் பண்ணி மன்னிப்பு கேட்கிற, இல்ல நான் உனக்கு கொன்றுவேன் அப்படி மீரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் போட்ட பிச்சையில தான் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, அது எப்பயும் ஞாபகத்துல இருக்கட்டும்னு சொல்லி கத்திட்டு போயிடுவாங்க. சாரதா எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க. அவங்களே இவ்வளவு கோவப்பட்டு இப்பதான் பாக்குறோம் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா கத்திட்டு போயிடுறாங்க மீராவை. இங்க பூமி கேபியை சந்திக்கிறாங்க. சந்திச்சு, மாமா நான் இந்த கேமரா ஆதாரம் கிடைச்சும் வீணா போச்சு மாமா அப்படின்றாங்க. ஏம்மா என்னாச்சு? இல்ல மாமா, நான் அப்பா கிட்ட காட்டலான்னு போனா, ஆனா அப்பா கிட்ட அபூர்வா எல்லா உண்மையும் சொல்லி அதனால அப்பா சாகலாம் முடிவெடுத்துட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்பதான் காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்ற? அபூர்வா தான்மா சொன்னா. அபூர்வா சொல்றதெல்லாம் நீ நம்புவியா பூமி? அபூர்வாவே ஒரு பொய்க்காரி. அவ சொல்றதெல்லாம் நீ எப்படி நம்புற? கண்டிப்பா இது சரச்சந்திராக்கு அபூர்வா தான் சோபச்சந்திராவை கொலை பண்ணன்னு தெரிஞ்சுதான் அடுத்த நிமிஷமே அபூர்வாவை கொலை பண்ணியிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா, நான் அபூர்வா சொன்னதை மட்டும் வச்சு நம்பல. அவ வீடியோ ஆதாரத்தை காட்டினா, அதுலதான் நான் பார்த்தேன் என் அபூர்வா தான் என்னோட சோபாவை கொண்டதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து நான் இந்த உலகத்துல வாழ மாட்டேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி இறந்துருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே கேபி இல்லம்மா அப்படி இருக்காது, கண்டிப்பா இந்த அபூர்வா ஏதோ நாடகம் போடுறா, அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சரச்சந்திரக்கு கால் பண்றாங்க. உடனே சரச்சந்திர கால் எடுத்துட்டு, என்ன கேபி, அதான் நான் தான் என் உயிரை விட தயங்கிட்டேனே, இப்ப நிம்மதியா தண்ணி கூட என்ன அடிக்க விட மாட்டியா? இன்னும் என் வாழ்க்கையில என்ன நடக்க காத்திருக்கு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சோபாச்சந்திராவை கொண்டது அபூர்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க அபூர்வாவை சும்மா விட்டுருக்கீங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு சோபாச்சந்திரா தங்கச்சி மேல இருக்கிற பாசமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. உடனே கேபி நீ அன்னைக்கு அபூர்வாவை கொல்ல பார்த்த, அதனாலதான் நான் உன்னை ஷூட் பண்ண. ஆனா நீ மீரா கிட்ட நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன்னு சொன்னேன். அந்த இது தாங்க முடியாம தான் நான் தூக்கு போட்டு சாகலான்னு போனேன். ஆனா இப்ப அதுல இருந்து காப்பாத்திட்டேன். இப்போ நான் அந்த வீட்டுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. உடனே இப்பதான் இவருக்கு புரியுது, ஓ அபூர்வா அப்ப டபுள் கேம் ஆடி இருக்கா. பூமி கிட்ட சோபாச்சந்திரா இறந்ததுதான் நான் சொன்னேன், அதனாலதான் மாமா தூக்கு போட்டாருன்னு சொல்லியிருக்கான். ஆனா உண்மையான ரீசன் மீராக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் தூக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பூமி, உண்மை அது இல்லம்மா, மீராக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவர் தூக்கு போட்டிருக்காரு அவமானம் தாங்க முடியாம. நீ இப்பவே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு, நீ இப்பவே போய் மாப்பிள்ளை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆட்டோல ஏத்தி விடுறாரு. பின்னாடி பார்த்தா ககன் கார்ல இருந்து இறங்கி விடுறாரு. பெரியவரே அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே இவரு போறாரு கேபி. உடனே என்ன பெரியவர்னு கூப்பிட்டா நீ வர, பெரியவர்னா என்ன அர்த்தம் முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. வயசுல மட்டும் பெரியவர் இல்ல, இது குணத்துல, இந்த சொசைட்டில எல்லாமே. ஆனா நீ எப்பவும் குனிஞ்ச தலை தான் இருக்கணும், நீ எல்லாம் நிமிந்தே பார்க்க கூடாது. சின்ன வயசுல பொண்டாட்டி பிள்ளைங்களை நடு தெருவுல விட்டு ஏமாத்தினவன் தானே நீயே ஒரு ஏமாத்துக்காரன். நீ உனக்கெல்லாம் ஒரு குடும்பம் ஒரு குறையா அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுறாரு கேபிய.
உடனே இப்போதான் எனக்கு புரியுது, அப்ப நீ தான் உன் மருமகளை வந்து என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா, தாலி சும்மா நானே கட்டினேன்னு போய் சொல்லி நாடகம் போடு, நீ வீட்டுல போய் ககனை வந்து பாடாப்படுத்து, நான் வெளியே ககனை பாடாப்படுத்துறேன்னு சொல்லி அனுப்பியிருக்க, அதுக்குதான் அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு என் வீட்டுல வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காளா பூமி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு கேபி. அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு ககன் வந்து கேபி கிட்ட. உடனே கேபி வந்து ககன் தேவையில்லாம பேசாத, பூமி வந்து உன் வாழ்க்கையில வந்தது அவ வந்தது அதிர்ஷ்டம், அது தெரியாம நீ அவளை வந்து நீ அவளோட அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னா இந்த உலகத்திலே நீ தான் துரதிருஷ்டவாளி. அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா, அவ உன் மேல அன்பு அவ்வளோ வச்சிருக்கா, அவ உன்னை அவ்வளோ நேசிக்கிறா, அவ காதலை நீ புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்தன்னா நீ தான் இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலி. ஆனா நீ அவ காதலை புரியாம நீ அவளை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தானா நீ தான் இந்த உலகத்திலே பெரிய துரதிருஷ்டவாளி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்டு போயிடுறாரு. உடனே ககனை யோசிச்சு பாக்குறாரு இதெல்லாத்தையும். அப்புறம் பார்த்தா பூமி வந்து இங்க ஓடி வராங்க சரச்சந்திரா வீட்டுக்கு சொல்றதுக்காண்டி ஆட்டோல ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அபூர்வா வந்து வீட்டுல அப்படி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காந்துருக்காங்க. கேப் எப்பதான் உள்ள வராரு. வந்தோடனே வேலைக்காரன் மாதிரி நடிக்கிறாரு. மேடம், அபூர்வா மேடம், சரச்சந்திராக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சும் அவங்களே உங்களை மன்னிச்சுட்டாங்க, நாங்கெல்லாம் கேள்வி கேட்க யாரு, எங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கு, அவங்களே உங்களை மன்னிச்சு ஏத்துக்கும் போது நாங்க இனிமேல் யாருக்கு நிரூபிச்சு அவரே உங்களை ஏத்துக்கிட்டாங்க, நாங்க ஏத்துக்காம இருந்து என்ன மேடம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காரு. வாவ் கேபி, இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே, கனவு மாதிரி இருக்கு, நீ என்ன ஒரே நாள்ல மாறிட்ட, என் விட்டா என் காலிலே விழுந்துருவ போலையே, நீ எப்படியும் என் காலிலே இருக்கணும், என் காலிலே கிடந்து மன்னிப்பு கேட்கணும், அதுதான் எனக்கு வேணும், நீ எப்பவும் என் கால் அடியில தான் வாழ்க்கையே இருக்கணும் கேபி, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே கேபி வந்து என்ன இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினைச்சியா அபூர்வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் முகத்தரை கிளிய போகுது, மாப்பிள்ளைக்கு எல்லாம் உண்மையும் தெரிய போகுது, அவர் வீடியோ ஆதாரத்தை காட்டுறதுக்கு பூமி அங்க போயிருக்கா, அவர் பார்த்த உன்னை கொல்றதுக்காக உன்னை தேடி வருவாரு, அப்புறம் இன்னைக்குதான் நீ இந்த பூமியில இருக்கிற கடைசி நாள் அபூர்வா, அதுக்கு அடுத்து நீ இனிமேல் உன் தொல்லை இருக்காது, இந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசிட்டு இருப்பாரு. உடனே கேபி கிட்ட, கேபி வேண்டாம் கேபி, பூமியை போக வேணாம்னு சொல்லி, நான் உன் காலில் கூட விழுகிறேன் கேபி, உனக்கு சொத்துல பாதி வேணுமா நான் கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் தரேன், உனக்கு கார் வேணுமா, பங்களா வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணாலும் கொடுக்குறேன் கேபி, ஆனா அப்படி பூமியை மட்டும் அந்த வீடியோ ஆதாரத்தை காட்ட வேணாம்னு சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. உன் காலில் கூட விழுறேன் கேபி அப்படின்னு சொல்லிட்டேன். ஏய் நீ எல்லாம் உன்னை என் காலில் விழுகாத கேபி சொல்ற, நீ எல்லாம் உன்னை என் காலில் விழுகாத, நீ எல்லாம் என் காலில் விழுந்தனா அதுதான் இந்த உலகத்திலே பெரிய பாவம், நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு சாவுதான் தண்டனை, நீ இதுக்கு மேலேயும் உயிரோட இருந்து எல்லாரும் வாழ்க்கையும் கெடுக்கிறத விட நீ இன்னைக்கே செத்துப்போ, அதுதான் இந்த குடும்பத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, பூமிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கும் அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ பேக் டு அப்புறம் வந்துட்டாங்க. அதாவது கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. உடனே சிரிச்சுட்டு கேபி அப்படியே முழிக்கிறாரு. உடனே என்ன கேபி எப்படி இருந்தது ஆக்டிங், நம்புற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன கேபி இவ்வளவு வருஷம் என் கூட இருந்து என்ன புரிஞ்சுக்கலையா, நீ தானே சொன்னா ராட்சசின்னு, ராட்சசி எப்படி இருப்பாங்க, இப்படிதான் வந்து கெஞ்சுவாங்களா, இல்ல அந்த பயமே என்ன பார்த்தா இந்த அபூர்வா பார்த்தா பயப்படணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் மாசா இறக்கி விட்டுறாங்க. பார்த்தா அந்த பூமி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆதாரத்தை காட்டணும்னு நினைச்சா ஏன் அடுத்தவ கெஸ்ட் ஹவுஸ் போவான்னு தெரியாது, அந்த அளவுக்கா கேபி நான் முட்டாளா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு அதுக்கு முதல்ல மாமா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கணுமே கேபி அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் மாப்பிள்ள அங்க தானே இருப்பாரு, அப்ப என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்க தானே போறாங்க, அன்னைக்கு உனக்கு சாவு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முதல்ல பூமி உயிரோட இருக்கணுமே கேபி அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன சொல்ற அப்படின்னாங்க. ஆமா அந்த ஆதாரத்தை எப்படியும் அவ எடுத்துட்டு என்னைக்கா இருந்தாலும் அவ காட்டுவா, அதுக்கு அவ இந்த உலகத்துல இல்லாம இருக்கணும், உயிரோட இல்லாம இருந்தாதான் நான் நிம்மதியா சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழ முடியும், என்னோட ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க பூமியை வந்து கொலை பண்றதுக்காக இவங்க வந்து அடியால் செட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சரச்சந்திராவை முதல்ல அங்க குடிச்சிட்டு இருப்பார்ல, இவங்க சரச்சந்திராவை பார்க்க போயிருப்பாங்க. அபூர்வா போயிட்டு, மாமா இப்பதான் உங்க உயிரை காப்பாத்தினேன், அதுக்குள்ள நீங்க திருப்பியும் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீலிக்கண்ணீர் நாடகம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஏன் அபூர்வா என்னை காப்பாத்தினேன், என்னை அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல, நான் நிம்மதியா செத்துருப்பேன், எதுக்கு தேவையில்லாம என்னை காப்பாத்தினேன், காப்பாத்தி இப்ப நான் மீரா மூஞ்சில எப்படி முழிக்க போறேன்னா அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சரச்சந்திரன் மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அபூர்வா, ஐயோ மாமா நம்ம மீரா மாமா நீங்க என்ன செஞ்சாலும் அவன் மன்னிச்சு ஏத்துப்பா, உங்க தங்கச்சி உங்களை மன்னிக்க மாட்டாளா, ஏதோ நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க, நீங்க எனக்காக தானே பண்ணீங்க, விடுங்க மாமா நீங்க வீட்டுக்கு வாங்க, இங்கேயே குடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அபூர்வா நான் வரமாட்டேன்னு சொல்லி சரச்சந்திரா சொல்லிட்டு இருப்பாரு. உடனே
சரி மாமா, நீங்க எங்கே இருக்க வேண்டாம், இந்த வீட்டுல இல்ல, நான் இந்த இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் போலாம் வாங்கன்னு சொல்லி அவர் வேற குடி போதையில என்ன பேசுறோன்னு தெரியாம இருப்பாரு. இவங்க தரன்னு இழுத்துட்டு வந்து இடத்த மாத்தி வச்சிருப்பாங்க. இங்க பூமி இங்க வருவாங்க இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுவாங்க, கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லா தேடுவாங்க. ஆனா தான் சரச்சந்திரா எங்கேயுமே இருக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களதான் அபூர்வம் வந்து மாத்தி வச்சிட்டாங்களே. இந்த உண்மையை ஃபுல்லா இப்பதான் கேபி கிட்ட சொல்லுவாங்க. உடனே இப்ப தெரிஞ்சிருச்சா, இப்ப மாமா அங்க இல்ல, அந்த பூமி இன்னையோட சாக போறா. ஏன் கேபி, நான் சாக போறேன்னா உனக்கு வந்து ஜாலியா இருக்கு, இதே அந்த பூமி சாக போறான்னா உனக்கு கவலையா இருக்கா? உடனே கேபி வந்து அபூர்வா கிட்ட கெஞ்சுவாங்க, பூமியை மட்டும் எதுவும் பண்ணாத, அந்த வீடியோ ஆதாரத்தை கூட நீயே எடுத்துக்கோ, நீயே வச்சுக்கோ, ஆனா பூமி வாழ்க்கையை மட்டும் எதுவும் பண்ணாத, பூமி பாவம், அவ வாழ வேண்டிய பொண்ணு, இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தயவு செஞ்சு அவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறாத, அவ பாவம், அவ என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அபூர்வா கிட்ட ரொம்ப கெஞ்சுவாங்க கேபி. தயவு செஞ்சு பூமி உயிரோட விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேபி, இவ்வளவு நேரம் நீ என்னெல்லாம் பேசின, அப்போ நான் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் சாகணும்னா உனக்கு சந்தோஷமா இருக்கு, இதே அந்த பூமி சாகணும்னா உனக்கு பாவமா இருக்கா? அந்த பூமி இன்னைக்கு நான் என் கையால சாக அடிக்க தான் போறேன் அப்படிங்கும்போது, அதுக்கடுத்து பூமி வந்து வெளியே ஓடி வர தப்பிக்க பார்ப்பாங்க. அடியால் எல்லா பக்கமும் இருப்பாங்க. முதல்ல ஒரு அடியால் வந்து ஃப்ரண்ட் கேட்ட மூடுவாரு, அடுத்து பின்னாடி ஒரு அடியால் பின்னாடி கேட்ட மூடுவாரு, அடுத்து ஜன்னல் கதவு, எல்லா கதவையும் அப்படி அடியால் ஃபுல்லா சூழ்ந்திருப்பாங்க. எல்லா கதவையும் அடைச்சு வச்சிருவாங்க. இப்போ பூமியை வந்து யாரு காப்பாத்துவாங்களா, இல்ல பூமியை சாகடிக்க பார்ப்பாங்களா, இல்ல ககன் வந்து காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல எஸ்ஐ சூர்யா வந்து பூமியை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா, யாரு வந்து பூமியை காப்பாத்துவாங்க, இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பை பாய்.